இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு ஏசப்பா சிலுவையில் சொன்ன 4 வார்த்தையை நம்ம கவனித்தோம். இப்போ 5ஆவதா நம்ம தாகமாக இருக்கிறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த 4 வார்த்தையும் வந்து நம்ம என்ன இதை வந்து அவர் சொல்லிட்டாரு, நம்ம இங்கே வந்து கேட்டுட்டு போகணும் அப்படின்றது இல்லை. இது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மன்னிக்கணும். நம்ம ஆக்சுவலாக அவருக்கு கொடுத்த கொடுமையை விட இந்த உலகத்தில் நம்ம யாரும் கொடுமை கொடுக்க முடியாது. ஆனால் அவருக்கு கொடுத்த கொடுமையில் நம்மளை என்ன பண்ணுறாரு அவர், அவங்களையும் மன்னிக்கிறாரு. நம்ம செய்கிற டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளையும் மன்னிக்கிறாரு அவர். ரெண்டாவது வந்துட்டு இன்றைக்கே நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளும் ஏசப்பா, நம்ம டெய்லியும் ஏசப்பா நம்ம தேடும் போது, நம்ம அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது, நம்ம அவர்கிட்ட உண்மையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அவர் கூட பரதேசில் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் 3ஆவது வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக உலகத்துலேயும் ஏசப்பா எப்படி இருந்தாருன்னா கரெக்டாக இருந்தார். தாய்க்குரிய கணத்தையும் பாஸ்டர் சொன்ன மாதிரி தான், இந்த உலகத்தில் நம்ம ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும்னா ஆக்சுவலாக நம்ம எப்படி இருக்கணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். 5ஆவது வந்து ஆக்சுவலாக 4ஆவது வந்துட்டு என் தேவனே ஏன் என் கைவிட்டார். இந்த உலகத்தில் மனுஷங்க கைவிட்டால் ஒரு அப்பா நம்மக்கிட்ட சண்டை போட்டாருன்னா நம்ம அம்மா கிட்ட போய் பேசலாம். ஆனால் அம்மா சண்டை போட்டால் அப்பா கிட்ட போய் பேசலாம். ஆனால் யாருமே நம்மளை கண்டுக்கவே இல்லை, யாருமே நம்மளை வந்து நேசிக்கல அப்படின்னா என் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. நிறைய பேர் என்னை வெறுத்துருக்காங்க. என்னை இப்போ வரைக்குமே என் மேலே அன்பு காட்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய டைம் ஏசப்பா வந்து நான் தனியாக அழுதுருக்கேன். அப்போ ஏசப்பா வந்து என்கிட்ட தனியாக வந்து ஒரு ஆறுதலாக, அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலான வசனமோ ஒரு பாட்டோ அது அப்போ தான் எனக்கு புரியும். ஓகே, நம்ம வந்து மனுஷங்களை நம்பி நம்ம அன்பை காட்டி நம்ம ஏமாந்துட்டோம். ஆனால் இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது தான் எப்படி இருக்குன்னா, ஓ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்ம இதை தேடுவோம் அப்படின்னும். ஆனால் மறுபடியும் நான் வந்துட்டு எப்படின்னா இந்த உலகத்துக்கு காரியம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது எப்படி ஆகிடும்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்போ இப்போ எனக்கு தியாகமாக இருக்கிறேன் அப்படின்னும் போது இது எனக்குமாய் சேர்ந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. எப்படின்னா இதை ஃபஸ்ட் நம்ம இந்த வசனத்தை வாசிச்சிருவோம். யோவான் 19:28. நீங்கள் பாருங்கள், வேத வாக்கியம் நிறைவேறும்படி தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இந்த தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதை 2 விதமாக நம்ம பார்க்கலாம். உலகத்திற்குரிய தாகத்தையும் நம்ம பார்க்கலாம், ஆவிக்குரிய தாகத்தையும் நம்ம இதை பார்க்கலாம். ஆனால் ஏசப்பா சிலுவையில் இருக்கும்போது எப்படின்னா அவர் வந்து ஒரு மாம்சத்திற்குரிய தாகம் தான் அவருக்கு அந்த இடத்துல இருந்தது. அவருக்கு வந்து எப்படின்னா அவர் உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் போயிடுச்சு, தண்ணியெல்லாம் எல்லாமே வற்றிடுச்சு. ஆனால் கடைசி டைமில் அவர் தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்கும்போது அவருக்கு என்ன கொடுக்குறாங்க? தண்ணி கொடுக்கல. அவருக்கு வந்து ஒரு காடியை, அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, காடி நிறைந்த ஒரு பாத்திரத்தை அங்கே அவருக்கு ஒரு இதை வச்சு அவருக்கு கொடுக்குறாங்க. அங்கே 29 வாசிக்கணும். அதுக்கு அடுத்தது அப்படி வாசி. இந்த காடின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான தண்ணி. அது இந்த ஈசோப்புன்றது என்னென்னா அந்த காலத்தில் வந்துட்டு இந்த சுத்திகரிப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எதனா பாவ மன்னிப்பு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அதை இந்த ஈசோப்பினால் சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தண்ணியை கொடுப்பாங்க. நம்ம இந்த இந்த தாகமாக இருக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் 57 டைம்ஸ் வந்துட்டு தாகமாக இருக்கிறேன்ற வார்த்தை இருக்குது. அதில் 6 டைம்ஸ் வந்துட்டு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிடுது. எதுக்குன்னா ஆத்துமா தாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அது நினைப்பூட்டுது. ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒரு வசனம் என்னென்னா சங்கீதம் 41 சங்கீதம் 42:2. ஆக்சுவலாக இங்கே வந்து தாவீது ராஜா சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் வசனம் பார்த்தீங்கன்னா இங்கே தாவீது ராஜா சொல்கிறாரு, என் ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறது. அவர் வெறும் தேவன் மேல் மட்டும் இல்லை, ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சிக்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம வந்து கிராஸை வந்து நம்ம வந்து நினைக்கிறோம். அதை நினச்சி நம்ம ஏசப்பா நம்மளுக்காக உயிரை கொடுத்தாரு, நம்மளுக்காக வந்து அவர் ரத்தம் சிந்தினார், நம்மளுக்காக வந்து அவர் என்ன பண்ணார், நம்மளுக்காக பாடுகளை சுமந்தார், நம்மளுக்காக
வெறும் நம்மளுக்காக மட்டும்தான் அவர் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டாரு. எல்லாமே ஏற்றுக்கிட்டு அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா கடைசி வரைக்கும் ஒரு வாய் திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை வந்து என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு இவர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சங்கீதம் 63:1. இங்கே நம்ம 3 விஷயத்தை பார்க்குறோம். வறண்டதும் விடாயத்ததும் தண்ணீரற்றதுமாக இருக்கிறது. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நம்ம லைஃப்பை கூட இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சில நேரத்தில் நம்ம லைஃப் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அதையும் தாண்டி இன்னும் சில நேரத்தில் நம்ம லைஃப் வந்து எப்படி ஆகும்னா விடாயத்தது, எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக அந்த இடத்துல எதுவும் எப்படி சொல்கிறது, ஒரு சான்ஸே இருக்காது. அதையும் தாண்டி இன்னும் சொல்ல போனால் தண்ணீரற்றது, நடக்கவே நடக்காது அந்த இடத்துல. ஆனாலும் கூட தாவீது ராஜா இந்த இடத்துல சொல்கிறாரு, என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆத்துமா தாகமாய் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தும் அவர் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றாரு. எதுக்காக இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்ல நிறைய பேர் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு தாவீது ராஜா, ஒரு யோசேப்பு, ஒரு ஒரு மோசே, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் மேலே தாகமாக இருந்ததுனால மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சாங்க. அவங்களுக்கு அந்த தாகம் இல்லை அப்படின்னா அவங்களால அதை வந்து ஒரு சில பேர் பாதியிலே இது பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுசாக, இப்போ யோசேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலிப வயசில் வந்துட்டு அவர் மேலே தாகமாக இருந்ததுனால மட்டும்தான் அவரால் அந்த பாவத்தை விட்டு என்ன பண்ண முடிஞ்சுது, விலக முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்சோன் கூட எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஒரு பச்சை தாடி எடுத்து சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு அவர் அந்த இடத்துல ஏசப்பா கிட்ட கேட்குறாரு, தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவளோட தாகத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாய் இருக்காங்களா, அவளோட மகளுக்கு வந்துட்டு தாகமாக இருக்குது. அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவங்களோட 2 பேருக்குமே என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட தாகத்தை தீர்க்கிறாரு. இப்போ மோசை கூட போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட அந்த வனாந்தரத்தில் போகும்போது அவருக்குமே என்ன பண்ணுறாங்க, பின்னால் அவங்க கூட வரவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அவரோட தாகம் வந்து எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அந்த இடத்துல அவருக்கு வந்துட்டு மாம்சம் கூறியதாக இருந்தாலும் கூட பைபிளில் மத்திய 25:35 கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நான் பசியாக இருந்தேன், பசியை தீர்த்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள் சொல்லியிருக்குவார். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் பசியை தீர்க்கவில்லை, தாகமாக இருந்தேன், என் தாகத்தை நீங்கள் போர்க்கவில்லை. அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஆவிக்குரிய விதமாக, இப்போ வந்து நம்ம எதை மேலே தாகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தில் நம்மளுக்கு நிறைய தாகம் இருக்குது. பணம், அப்புறமா வந்துட்டு பெரிய வீடு, செல்வாக்கு, மற்றவங்க நம்மளை மதிக்கணும், இப்படிப்பட்ட தாகம் இருக்குது. ஆனால் ஏசப்பாக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவருக்கு உண்மையாக இருக்கணும், அதுதான். அவர் எப்பவுமே எப்படின்னா அவருக்கு நம்ம வந்து ஒழுங்காக ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அப்படி சொல்கிறது. அவரை பற்றி நம்ம எப்படின்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு தூரம் போகாமல் நம்ம கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இந்த உலகத்தில் மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளை வந்து ஆறுதல் படுத்தவோ, நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணவோ யாருமே கிடையாது. டெம்பரவரியாக பண்ணுவாங்க. பெர்மனன்ட் சொல்யூஷன் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்குவார். அதுதான் இந்த தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லின்ற ஒரு வார்த்தை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாகமாக இருக்கிறேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா பிறந்ததுல இருந்து அவரோட மரிக்கிறத வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 69:21. பாருங்க, இதில் வந்து சொல்லியிருக்கு, என் ஆகாரத்திற்கு கசப்பை கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள். ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவர் அந்த கேட்குற டைமில், அவர் தண்ணி கேட்குற டைமில், அவர் தாகமாக இருக்கிறேன் என்று கேட்கும்பொழுது அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னா காடியை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அவர் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்மளும் அவர் கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு ஏசப்பா, நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நம்மளுக்காக சிலுவையில் வந்துட்டு ரத்தம் சிந்தினார், நம்மளுக்காக தான் வந்துட்டு எல்லாவுடைய கஷ்டத்தையும். ஆனால் இந்த சாராக்கா சொல்லும் போது கூட ஒரு விஷயம் சொன்னாங்க, மத்திய 27:33 சொன்னாங்க,
இது இது எப்படிப்பட்ட கசப்பு காடினா, அந்த அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அடிபட்டுடுச்சு, அவங்களுக்கு வந்து எதனா பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த ஆல்கஹால் கொடுத்து தான். ஏன்னா அந்த நேரத்தில் டெக்னாலஜி இல்லாததுனால இந்த ஆல்கஹால் கொடுத்து தான் அவங்களுக்கு அதை பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வலி தெரியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுக்குவாங்க. அதே மாதிரி தான் ஏசப்பாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு கசப்பான இது வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு மதுபானத்திற்கு ஒரு இது சமமானது வந்து அதை அவருக்கு கொடுக்குறாங்க. அது அவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஏசப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அவர் படுற கஷ்டத்தை வந்து அவருக்கு தெரியும். அவருக்கு அடிக்கப்பட்டதும் தெரியும், அவர் சிலுவையில் அறையப்பட்டது தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் கூட அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு இதில் வந்து சின்ன சின்ன அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நான் வந்து இவங்களுக்காக ஆக்சுவலாக அவர் மேலே நம்ம மேலே அவர் பிரியம் வச்சிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸும் அவர் அக்செப்ட் பண்ணிக்காமல் முழுசாக எப்படின்னா, உயிரே போகிற அளவுக்கு யார் பண்ண முடியும்? எல்லாருமே இந்த காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க என்னென்னா, உனக்காக நான் உயிரே தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் வார்த்தையாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்காக உயிரையே கொடுத்துருக்கிற ஒரே ஒருத்தர் அப்படின்னா அது ஏசப்பா தான். போன வருஷமே நான் சொல்லும்போது சொன்னேன், அவரோட அன்பு வந்து எப்படின்னா விலையேற பெற்றது. அது வந்து நம்ம வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம மேலே அவர் தாகமாக இருந்ததுனால மட்டும்தான் அவர் என்ன பண்ணார், நம்மளுக்காக எல்லா ஒரு கஷ்டத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கினார். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அவர் மேலே தாகமாக இருக்கணும். அவர் மேலே தாகமாக இருக்கணும். எப்பொழுதும் எப்படி தாகமாக இருக்கணும் அப்படின்னா, ஆத்துமா தாகம் இருக்கணும். அவர் மாரி நன்மை செய்யறதில் நம்ம தியாகமாக இருக்கணும். அவரோடு கூட நம்ம என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்தில் அவரோடு பிரவேசிக்கிறதுக்கு நம்ம தாகமாக இருக்கணும். இப்படிப்பட்ட தாகம் மட்டும் இருந்தால் போதாது, ஒரு வைராக்கியமும் வேணாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல இந்த கோயிலுக்கு போகிறவங்களெல்லாம் பார்க்குறோம். அவங்க வந்து ரொம்ப வைராகியமாக இருக்குவாங்க. ஆனால் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம அவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவங்கள பார்க்கும்போது நம்ம ஜீசஸ் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது 1% கூட அவங்க கிடையாது. ஆனால் நம்ம ஏசப்பா வந்து பார்த்திங்கன்னா, அவரை போல் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரை போலவே நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாரு. மனுஷங்க கூட சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்தால் போதும் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா கீழே தள்ள பார்க்குவாங்க. என்ன இவன் நம்மளுக்கு இதுவாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட அன்பு எப்படின்னா, அவரை மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட அன்பு இருக்குது. அந்த அன்பில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அன்பு நம்ம ருசி பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படின்னா, இன்னும் அதிகமாக அவரை தேடணும், இன்னும் அவருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும், இன்னும் அவருக்காக நம்ம ஓடணும் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு வாஞ்சியை வரும். அது நம்ம ருசி பார்க்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நம்ம வச்ச மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பைபிள் படிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, அதிகமாக ஏசப்பா அவரை பற்றி நம்ம பேசணும். நம்ம பைபிள் படிக்கிறது ப்ரேயர் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, அவரை பற்றி நம்ம பேசுகிறதுனாலும் கூட நம்ம என்ன இருக்குன்னா, அவர் மேலே உண்டான தாகம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். தேங்க்யூ.